கண்ணாலம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட வணக்கங்கள். இன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா க்ரோயிங் டுகெதர் வித்தவுட் க்ரோயிங் அப்பார்ட். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். கல்யாணன்றது ரெண்டு பேர் வந்து அதே இடத்துல இருக்கணும். இப்போ லைக் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா சின்ன வேலை போயிட்டு இருக்கீங்கன்னா அதுலேயே தான் நம்ம ரெண்டு பேருமே இருக்கணும்னு சொல்லி இருக்கிறது இல்லை. ரெண்டு பேருமே டுகெதரா ஒன்னா நீங்க வந்து கடைசியில ஒரு பெரிய க்ரோத்தா இருக்கலாம், இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்பா இருக்கலாம். ரெண்டு பேருமே எப்படி பண்ண போறீங்கன்னு தான் இதுல வந்து அதுதான் அந்த க்ரோயிங் பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், க்ரோயிங் இண்டிவிஜுவலா ஆனா கனெக்டடா. இண்டிவிஜுவலா க்ரோ ஆகணும், ஆனா ரெண்டு பேரும் கனெக்டடா இருக்கணும். இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இப்போ இது வந்து நான் படிக்கிறேன் இன்னைக்கு பாருங்க, இதை நான் புதுசா படிச்சேன் அப்படின்னு சொல்லி உங்க ஸ்பௌஸ் கிட்ட சொல்றது, அவங்க இன்னைக்கு பாரு இது மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரெண்டு பேருமே உட்காந்து நிறைய பேசி ரெண்டு பேருமே உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி அப்படி க்ரோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்யாணம் பண்ணிட்டா இதே இடத்துல தான் நிக்கணும், வைஃப் வந்து வீட்டிலேயே தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ரெண்டு பேருமே அவங்களோட லைஃப்லயா இருக்கட்டும், ஆம்பிஷன்லயா இருக்கட்டும், அவங்க க்ரோ பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணணும். ரெண்டாவது, கம்யூனிகேட் இன் எவ்ரி ஸ்டேஜ். இப்போ கல்யாணம் ஆன பிறகு நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சர்டைன் திங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்மளோட பர்சனல் வந்து கொஞ்சம் மாறலாம், இல்லைன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறலாம், நம்ம சுற்றி இருக்கிற அந்த சொசைட்டி மாறலாம். அது மாறும்போது நம்ம அடுத்தடுத்த வேலைக்கு போகணும். அப்போ வேலைக்கு அடுத்தடுத்த இதுக்கு நம்ம அடுத்தடுத்த கோல் நம்ம போகும்போது நம்ம எப்படி உட்காந்து பேசுகிறோம், ஹஸ்பண்டோட எப்படி நம்ம கனெக்டடாக இருக்கோம், இதை மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூ பற்றியா இருக்கட்டும், இல்லைன்னா பர்சனல் க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக நான் இருக்கணும், இன்னும் நிறைய டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, அது எல்லாமே வந்து உங்கள் ரெண்டு பார்ட்னர்கிட்டையும் கரெக்டாக பேசிட்டு அதை கைட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா சைலண்ட் வந்து நம்மளோட கனெக்ஷனை உடைச்சிரும். இதே நம்ம டெய்லியுமே கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நம்ம ஓல்ட் ஆகிற வரைக்குமே அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டே நம்ம வந்து நினைவிலே இருக்கும். மூணாவது பாயிண்ட், ரெஸ்பெக்ட் ஈச் அதர். எவல்யூஷன்னா இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ அவங்க கல்யாணம் பண்ணும்போது ஒரு சின்ன வேலையில இருக்கலாம், இப்போ அதே வேலையில அவங்க இருந்துகிட்டே இருக்கும்போது ஃபேமிலியும் பார்க்குறாங்க, வேலைக்கும் ஓடுறாங்கும் போது அப்போ நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, நான் நிறைய மாறிட்டேன், கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வேலைலாம் நீ செஞ்ச, இப்போ வந்து வேலையே செய்ய மாட்டேங்கிற, உன் வேலை மட்டும் தான் பெருசுன்னு சொல்றதை விட்டுட்டு, ஓகே உனக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீ ஒரு எம்ப்ளாயாக இருந்த, இப்போ அதே இதில் வந்து நீ மேனேஜராக இருக்க, ஸோ உன்னோட க்ரோத் எனக்கு புரியுது, உனக்கு வேலை டைம் ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு புரியுது, ஸோ நீ இந்த வேலையை நீ பார்த்துக்கோ, நான் என்னால் என்ன வீட்டில் வேலை செய்ய முடியுமோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சேம் தான், அதே தான் ஒய்ஃபும் பண்ணணும். ஹஸ்பண்ட் லேட்டாக வரும்போது நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லை, நீங்கள்லாம் முன்னாடி வந்து எனக்கு வரும்போது எதாவது வாங்கிட்டு வருவீங்க, சாப்பிட்றதா இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், எதாவது வாங்கிட்டு வருவீங்க, இப்போ வந்து நீங்கள் வர்றதே 9 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இல்லாமல், நீங்கள் மாறிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டே இல்லாமல், ஓகே உங்களுக்கும் வேலை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு தட்டி கொடுத்து அவங்களோட க்ரோத்துக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி அவங்களோட க்ரோத்துக்கு நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனலாகவும் நம்ம ஒரு பேக் போனாகவும் இருந்தால் கல்யாணத்துல முக்காவாசி பிரச்சனை அங்கேயே தடுத்துடலாம். கல்யாணமும் உங்களுக்கு ஹாப்பியா முடியும். நாலாவது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கீப் ஃப்ரெண்ட்ஷிப் அலைவ். எப்படின்னா மேரேஜ் ஆன பிறகு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்கள் லைவ்லேயே வச்சுட்டே இருக்கணும். எப்படின்னா ரெண்டு பேரும் நைட்டு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லைன்னா வெளியே போகிறது, கையை பிடிச்சிட்டு நடக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காமெடி சொல்லிக்கிறது, ஒருத்தர் வேலைக்குள்ள வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்கள் லாங் லைஃப் அந்த எதுவுமே ஒரு பிரேக்கேஜ் இல்லாமல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட எமோஷன் இருக்குல்ல அது ரொம்ப கனெக்டடாக இருக்குங்க. என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், வெளியே என்ன கோவங்களாக இருந்தாலும், வெளியே என்ன பெரிய பிரச்சனை இருந்தாலும், வீட்டுக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்கள் ஹஸ்பண்டோட முகத்தை நீங்கள் பார்க்கும்போதோ, இல்லைனா ஒய்ஃபோட முகத்தை நீங்கள் பார்க்கும்போதோ, அந்த கோவங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த கஷ்டங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே மறைஞ்சுப்போம். எப்படி இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்கும்போது அவன் கட்டி பிடிச்சாலோ, இல்லை வந்து அவங்க அடிப்பாங்க, உடனே நம்ம வந்து நார்மல் ஆகிடுவோம்ல, அதே போல தான் உங்கள் ஒய்ஃபோட, உங்கள் பார்ட்னரோட ஃபேஸை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே இருக்கணும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் அலைவா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், சால்வ் ப்ராப்ளம் ஆஸ் அ டீம். இப்போது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை வந்து டீமாக சேர்ந்து தான் வந்து நீங்கள் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுமே தவிர்த்து அந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவே வந்து பெரிய ப்ராப்ளமாக மாறிடும். இட்ஸ் நாட் மீ வெர்சஸ் யூ, இட் இஸ் அஸ் வெர்சஸ் த ப்ராப்ளம்.
எப்போதுமே ஈகோ இல்லை அப்படின்னா அந்த ப்ராப்ளமை நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஹேண்டில் பண்ணி 2 பேருமே சேர்ந்து அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருந்துச்சு அப்படின்னா 2 பேரும் நீ சால்வ் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், நீ நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டே உங்களுக்கு மாறிடும். ஸோ நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் வந்து ஒரு டீம் ஆகிடுங்க. இப்போது கிரிக்கெட் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, இதுலலாம் ஏன் வந்து ஒரு டீம் வச்சுருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அவங்க வந்து டேக்கிள் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும்போது 11 பேரையும் சேர்ந்து ரவுண்டாக நின்று அந்த ப்ராப்ளமை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணலாம், இப்போ இந்த பாலை வின் பண்ணுறதுக்கு இந்த மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11 பேர் சேர்ந்து அந்த கிரிக்கெட் மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கு உண்டான டீம் வந்து செட் பண்ணி அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்களா, அந்த டைம் வந்து யோசிப்பாங்க, பேசுவாங்க. இதே மாதிரி தாங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கே வந்து ஒரு டீம் வேணும் அப்படின்னா உங்கள் லைஃப், உங்களோட மேரேஜ் லைஃப், உங்கள் 2 பேருமே சேர்ந்து சம்மந்தப்பட்ட நீடோழி வாழ போகிற வாழ்க்கை இது. அப்போது நீங்கள் 2 பேரும் டீமாக இருந்தால் தானே எந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 2 பேரும் டீமாக இருந்து எந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து உங்களை பிரிக்காது. நீங்கள் ப்ராப்ளம்ஸ்க்கு உண்டான சொல்யூஷன் ஏற்படுத்துவீங்க. உங்களோட பாண்டிங் வந்து இன்னும் சூப்பராகிடும். 6th பாயிண்ட், செட் ஷேர்டு கோல். நீங்கள் 2 பேருமே உங்களுக்குன்னு தனித்தனி கோல்ஸ் இருக்கும், மேபி இருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு 2 பேரோட கோலை சிங்கிள் கோலை ஷேர் பண்ணி தாங்க உங்கள் மேரேஜ் லைஃப் வந்து லீட் பண்ணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு வீடு வாங்குறீங்க, உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தனியாக வீடு வாங்கி அவங்க தனியாக வீடு வாங்க முடியும். அதுக்கப்புறம் வந்து எதனா ஒரு மேரேஜ் டிசிஷன்ஸு, உங்கள் பசங்களோட டிசிஷன்ஸ் எதனா எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து எதனா வந்து அந்த மாதிரி தனித்தனியாக எடுக்க முடியும். 2 பேருமே வந்து ஷேர் பண்ணி தான் வந்து சில கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடு வாங்குறது, உங்கள் சில்ட்ரனை வந்து ரைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இன்கம் வந்து சஸ்டெயின் பண்ணுறது, ஸ்டேபிள் பண்ணுறது, இன்கம்மை ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பண்ணுறது, இது எல்லாமே வந்து நீங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஷேர்டு கோல்ஸாக இருக்கணும். இப்போது இன்னொரு டெப்த்தாக போனோம் அப்படின்னா ரைசிங் த சில்ட்ரன். உங்கள் சில்ட்ரன் வந்து நீங்கள் தாங்க ரைஸ் பண்ண முடியும். மேரேஜ் ஆகிட்ட பிறகு உங்கள் பசங்க வந்து பிறக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து இண்டிவிஜுவல் கோலில் வந்து பண்ணவே முடியாது. 2 பேருமே சேர்ந்து இது பண்ணலாம், இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சில சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும். நீங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் ஒரு குழந்தைய வளர்க்க முடியும். அப்படின்னா உங்களோட கோல்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர்டு கோலாக வச்சுக்கிறது ரொம்பவே சூப்பருங்க. அப்படி நீங்கள் வந்து உங்கள் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் கான்ஃபிடென்ஸ் இருக்கும், உங்கள் போல்ட்னஸ் அதிகமாகும். அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃப் வந்து யாராலையும் வந்து வெளியில் இருக்கவங்க யாராலும் வந்து உங்களோட பிரிக்கவே முடியாது. 7th பாயிண்ட், சூஸ் லவ் டெய்லி. மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் ஒன்றா வாழ்கிறதுக்கு உங்களோட எந்த விஷயத்துலையும் வந்து நீங்கள் 2 பேரும் வந்து எப்போதுமே ஒன்றா இருக்கணும், பிரியவே கூடாது அப்படின்னா உங்களோட மேரேஜ் லைஃப்பில் என்றைக்குமே லவ்ன்றது குறையவே கூடாதுங்க. நிறைய பேர் வந்து லவ் வந்து இப்படி தான் வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஃபார்முலாலாம் நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் தட். நீங்கள் உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவே வந்து ஒரு பெரிய லவ் தாங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறாங்களா, அதுவும் ஒன் டைப் ஆஃப் லவ். அதுக்கப்புறம் வந்து எதனா வந்து சர்ப்ரைஸ் இருக்கா, அதுவும் ஒன் டைப் ஆஃப் லவ். இல்லைனா வந்து நீங்கள் எதனா வந்து ஐசோலேட்டடாக இருக்கும் போது உங்கள் கூட நிற்கிறாங்களா, அதுவும் ஒன் டைப் ஆஃப் லவ். இப்போ நீங்கள் எங்கன்னா வெளில போகிறீங்க, அப்போ வந்து எதனா வந்து உங்களுக்கு வந்து இன்செக்யூர்டாக ஃபீல் ஆகுது, அந்த டைம் வந்து உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட நின்று எதனா விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து சூப்பருங்க. அதுவும் வந்து அதுவும் வந்து அவங்க வே ஆஃப் லவ் வெளிப்படுத்துறது தான். எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க லவ் வந்து வெளிப்படுத்துவாங்க. அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஹாப்பியாக ஏற்றுக்கணும். எனக்கு இது பண்ணதான் லவ் வெளிப்படுத்துகிறேன், அது பண்ணதான் லவ் வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மைண்டில் நினச்சிக்கிட்டு அதை நீங்கள் அவங்க பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை தான் தரும். ஆனால் மாறாக நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் வந்து அவங்க இதெல்லாம் சொல்ல வைங்க. சொல்ல வைங்கன்னா நீங்கள் எப்படி லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயம் வந்து பேசுங்க, சொல்ல வைங்க. அப்படி சொல்ல வச்சாலே அப்போ தான் தெரியும் அவங்க வந்து அவங்களோட லவ் எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒன்றா தான் க்ரோ பண்ணுவீங்களே தவிர்த்து இண்டிவிஜுவலாக க்ரோ ஆகவே மாட்டீங்க. இண்டிவிஜுவலாக க்ரோ ஆனீங்க அப்படின்னா அது வந்து க்ரோ ஆக முடியாது இண்டிவிஜுவலாக. ஏன்னா மேரேஜ் லைஃப்பில் வந்து 2 பேருமே சேர்ந்து தான் க்ரோ ஆக முடியும். இண்டிவிஜுவலாக க்ரோ ஆச்சு அப்படின்னா இட் லீட்ஸ் டு அ கெட்டாஸ்ட்ரோஃபி. சரி, நீங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து நீங்கள் க்ரோ ஆகும்போது உங்கள் மேரேஜ்லேயே சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோவில் நீங்கள் இந்த நிறைய விஷயம் வந்து கற்றுருப்பீங்க நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் and my wife Getsia. See you in next video. Until then, take care. See you. Bye.